பகிர்ந்துக்கிறேன். ஐன்ஸ்டீன் அவர்கள் அந்த சார்பு கோட்பாடு தத்துவத்தை கண்டுபிடிச்ச உடனே திடீர்னு அப்படியே ரொம்ப பிரபலமாயிடுறார். அவரை ஒவ்வொரு ஊர்லயும் அவரை பேச கூப்பிடுறாங்க, சொற்பொழிவுக்காக, அதை பத்திய விளக்கம் கேட்பதற்காக ஒவ்வொரு ஊர்லயும் பேச கூப்பிடுறாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊர்ல போய் பேசி அவருக்கே போர் அடிச்சிருது. சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்றோமே அப்படின்னு வெறுத்துருது. அன்னைக்கு அதே மாதிரி ஒரு ஊருக்கு போகும்போது டிரைவர்கிட்ட சொல்றாரு, சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லி எனக்கே எரிச்சலா இருக்கு, ஏன்டா பேச போறோன்னு இருக்கு, செம போர் அப்படின்னாரு. இப்ப டிரைவர் சொன்னார், ஆமாங்க, நானே 10-15 நிகழ்ச்சி உங்க கூட தொடர்ந்து வந்தேன்னா நீங்க என்ன பேசுவீங்கிறது எனக்கே மனப்பாடம் ஆயிருச்சு, அப்ப உங்களுக்கு எவ்வளவு எரிச்சலா இருக்கும். இவர் கேட்டார், நான் பேசுறது உங்களுக்கு மனப்பாடம் ஆயிருச்சு. ஆமா, அப்படியே சொல்வேன், நீங்க வணக்கத்துல இருந்து நன்றி வரைக்கும் என்ன சொல்றீங்களோ அப்படியே சொல்வேன். இவர் அசந்துட்டார். சரி, ஒண்ணு செய், எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, நான் உனக்கு பதிலா டிரைவரா இன்னைக்கு இருக்கிறேன், எனக்கு பதிலா நீ ஐன்ஸ்டீனா இருந்துக்கோ, அந்த மக்களுக்கு என்னைய தெரியாது, என் புகைப்படத்தை கூட அவங்க பார்த்தது இல்ல, நீ போய் பேசு அப்படின்ட்டார். சரின்னு ஐன்ஸ்டீனுடைய டிரைவர் ஐன்ஸ்டீன் மாதிரி வந்து பேசுறார். இவரு பின் வரிசையில உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறார். பயங்கரமா பேசுறார். ஐன்ஸ்டீனே மிரண்டார். நம்மளை விட ரொம்ப சிறப்பா இதை பத்தி பேசுறானேன்னு ஆச்சரியப்பட்டு இருக்கிறார். பேசி முடிச்ச உடனே சந்தேகம் கேட்பாங்கல்ல, ஒவ்வொருத்தங்க எளிதான கேள்விக்குள்ள ஒரு பதில் சொல்லிட்டார். திடீர்னு ஒருத்தர் எந்திரிச்சு கடினமான ஒரு கேள்வியை கேட்டார். இவருக்கு அப்படியே பக்குன்னு ஆயிருச்சு. ஐன்ஸ்டீனுக்கு அதை விட பதட்டம் ஆயிருச்சு. அச்சோ, இப்படி மாட்டிக்கிட்டாரே, உண்மையை சொன்னா நம்மள எல்லாம் எவ்வளவு தப்பா அந்த ஊர்க்காரங்க நினைப்பாங்கன்னு அப்படியே பதட்டமா இருக்கிறார். இந்த கடினமான கேள்வியை கேட்டவரை பார்த்து டிரைவர் சொல்றார், இன்னொரு தடவை கேளுங்க அப்படின்னு. இன்னொரு தடவை கேட்கிறார். இதெல்லாம் ஒரு கேள்வின்னு என்கிட்ட கேக்குறீங்க பாருங்க, இதுக்கு பதில் என் டிரைவரே சொல்லுவார், எப்ப வாப்பா வந்து சொல்லு. அவர் கடகடன்னு சொல்லிட்டு போயிட்டார். அந்த சூழ்நிலையை சமாளிப்பதற்கு தேவையான அறிவு இருந்தாலே வாழ்க்கையின் எல்லா தடைகளையும் நம்மால் உடைத்து விட்டு போக முடியும். மேல 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 ஒன்னு அடுக்கிக்கிட்டே போனோம் அப்படின்னா அந்த நேரத்தில் எதையுமே நம்மளால கவனிக்க முடியாது என்பதை நம்ம புரிந்து